நம்ம விசுவாசம் சொல்கிறோமே, விசுவாசம்னா என்ன? எபிரேய 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும். நான் நம்புகிறேன், இயேசு சுகமாக்குவார் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குது, அசையாமல் இருக்குது. கண்டிப்பாக இயேசு செய்வார், இயேசு செய்ய வல்லவர். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல, எனக்கு கிடைக்கும் நிச்சயம் இருக்கு. நான் நம்புகிறேன், நம்புறதுனுடைய உறுதி. இட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஹோப் ஃபார். நான் எதை நம்பி இருக்குன்னா அதுக்குரிய சப்ஸ்டன்ஸ், அதுக்கு அடித்தளமே என்னது? விசுவாசம். அப்புறம் ஃபெய்த் இஸ் த பிலீவிங் எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். நான் பார்க்கல, ஆனால் நல்லா தெரியும் கர்த்தர் செய்யும். இன்னும் நான் பார்க்கல, அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது நாம் நம்புகிறதை பெற்றுக்கொள்வதல்ல. பிலீவிங் இஸ் நாட் ரிசீவிங். ஆபிரகாம் தன் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளாமல் மரித்தான் அப்படின்னு விசுவாசித்தான். கையால் செய்யப்படாத ஒரு நகரம் வரும் விசுவாசித்தான், பெற்றுக்கொள்ளாமலே மரித்தான். ஃபெய்த் இஸ் நாட் ரிசீவிங் வாட் வி பிலீவ். ஃபெய்த்னா என்ன? எழுதிக்கோங்க. ஃபெய்த் இஸ் பிலீவிங் வாட் காட் கேன் டு. தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நம்புவதுதான் விசுவாசம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே, உம்முடைய கைக்கு இந்த அக்கினி சூளைக்கும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் விடுவிக்க முடியும். விடுவித்தாலும் சரி, விடுவியாமற் போனாலும் சரி, நாங்கள் அவரே ஆராதி. அவர் செய்ய வல்லவர். என் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அது அவர் இஷ்டம். அவருக்கு தெரியும் என்ன நேரம் எப்படி செய்யணும்னு தெரியும். நான் அவருடைய பிள்ளை, எது சரியா இருக்கும். பிள்ளை அப்பாட்டோட கேட்குது, கண்டிப்பாக கொடுப்பாங்க. பொல்லாதவர்களாகிய நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருப்போம். சின்ன குழந்தை கத்தி கேட்கு, கத்தியெல்லாம் தரமாட்டேங்கிறாங்க. அக்கா கத்தி வச்சு காய் வெட்டுறா. அக்கா கேட்டால் மாத்திரம் கொடுக்கீங்களா, நான் கேட்டால் ஏன் கொடுக்கல? அப்போ தாய்க்கு தெரியும் யாருக்கு கத்தி கொடுக்கணும், யாருக்கு கத்தி கொடுக்கக்கூடாதுன்னு தாய்க்கு தெரியும். அதே போல் உங்களுக்கு நம்ம கேட்கறனால அவர் கொடுப்பாருன்றல்ல, எது எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆனால் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி நம்ம அவர்கிட்ட கேட்கறதுக்கு காரணம் ஃபெய்த், விசுவாசம்.